வணக்கம் மக்களே, டீ கப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கும். இன்றைக்கி பரங்கிக்காய் வச்சு நம்ம ஒரு எறா தொக்கு செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோ இதை ஃபஸ்ட் டைம்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு நான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பரங்கிக்காய், கொஞ்சம் காஞ்ச மிளகா, பூண்டு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக வந்து இறால் எடுத்து வச்சுருக்கேன். எப்பவுமே ஒரே மாதிரி தொக்கு செஞ்சு சாப்பிடாம பரங்கிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது தொக்கு பண்ணி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக தொக்கு பண்ணலாம் தான் நினச்சேன். ஆனால் தொக்கில் இறாவும் போட்டு சாப்பிட்லாமேன்னு ஒரு மைண்டுக்கு தோணுச்சு. ஸோ அதனால் உடனே இந்த வேலையை பண்ணிட்டேன். இது கூட கொஞ்சம் மிளகுத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம இறா சேர்க்குறோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் ஸ்மெல் வரக்கூடாது இல்லையா, அதுக்காக. அப்புறம் வீட்டில் அரைச்சி மிளகாய்த்தூள் வேணுன்ற ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா மிளகாய்த்தூள் வீடு தேடி வரும். மணக்க ஊரே மணக்கும் எங்களுடைய மிளகாய்த்தூள். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து இறாவை போட்டு இறக்கிட்டிங்கன்னா, நல்லா கொதித்து இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான பரங்கிக்காய் இறா தொக்கு ரெடி. கண்டிப்பாக வந்து வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நான் வேறு ஒரு வீடியோ உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நல்லா கொதித்ததும் நான் இதில் வந்து அவிச்சு வச்ச முட்டையை இந்த மாதிரி பாருங்கள் கீரல் போட்டிருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து குழம்புல அது ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை சாப்பிட்றதுக்கு. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி எடுத்தது, போட மறந்துட்டேன். ஸோ அதனால் சாரி ஃபார் த லேட் அப்டேட்டிங். கண்டிப்பாக வந்து இதே மாதிரி வேறு ஒரு வீடியோ பார்க்குறேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கெலாம் சும்மா அட்டகாசமாக இருந்துச்சு. இது கூட மல்லித்தூள் அண்ட் புதினா தூளை சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். தேங்க்யூ, பாய்.